இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம். இதை பற்றி நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல், இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் பங்கெடுத்துக்கணுங்கிற அந்த ஆவல் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது இல்லையா? இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஒரு சில இடத்துல கரெக்டான தெளிவு கிடைக்காம இருக்கலாம். ஓகே, நான் வசனத்தில் ஒரு விஷயம் இப்போ நேற்று எனக்கு உணர்த்தின விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது இப்போது ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுருந்தார். அதை நீ புசிக்காத, புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினா ஆதாமுக்கு நம்ம தேவன் கட்டளையிட்டு இருந்தார் இல்லையா? அதை வச்சு தான் உங்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்னன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எனக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் இது தான். ஓகேவா? நன்மை தீமை அறியத்தக்க கனி. கனி ஒன்று, அதில் என்ன நன்மையும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஓகே, நன்மையும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போது நம்ம தான் இருக்கோம், இப்போ நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம தான் ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நம்மளுடைய ஆவி இது தேவன் கொடுத்த தீபமாக இருக்குது. ஓகே, கர்த்தர் நமக்கு கொடுத்த தீபமாக இருக்குது. எது? ஆவி. அப்போ அது நல்லது. ஓகே, இப்போது இந்த சரீரம் என்ன பண்ணுது? இந்த சரீரம் இந்த உலகத்தில் இருக்குது. ஓகே, இது கெட்டதுன்னு வச்சுப்போம். ஏன்னா சரீரம் தப்பு பண்ணிடுச்சு இல்லையா? அது மரணத்துக்குள்ளே ஆயிடுச்சு இல்லையா? அப்போது இந்த சரீரம் இங்கே தான் இருக்கும். அப்போது இது என்ன? இது கெட்டதை வச்சுப்போம். நல்லது ஆவி, கெட்டது சரீரம். அப்போது இந்த ஆத்துமா தான் விலையேறப்பட்டது. இதுதான் பொக்கிஷம். இந்த ஆத்துமா தான் தேவனிடத்தில் போய் இருக்கும். நிறைய இப்போ ஏன் பொக்கிஷன் சொன்னேன்னா, அது பைபிளில் புதைப்பரலாக வச்சுருப்பார் அவர். பொக்கிஷமாக, அதை ரகசியமாக வச்சுருப்பார். ஒரு ஊமை ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, இப்போது மத்தேயு நினைக்கிறேன், மேபி 13வது அதிகாரம் இருக்கும். அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த நிலத்தில் புதைப்பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தனக்குள்ளே எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை ஓன் பண்ணிக்கிறான். ஓகே, அதுக்குள்ளே எதுக்கு வேண்டி? அந்த நிலத்தை ஓன் பண்ணது எதுக்கு? அதுக்குள்ளே இருக்க அந்த பொக்கிஷத்துக்கு வேண்டி. ஓகே, அந்த நிலம் தான் நம்மளுடைய சரீரமாக இருக்க நம்ம காண்கிற ஹியூமன் பாடி. ஓகேவா? இது சரீரம், இதுதான் அந்த நிலம். அது உள்ளே இருக்கிற பொக்கிஷம் என்னென்னா அது ஆத்மா. ஓகேவா? அப்போ ஆவி அது தேவன் கொடுத்தது, நமக்குள்ளே வச்ச தீபமாக இருக்குது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவி என்ன பண்ணும்? நல்லதை தான் சொல்லும். இது கிறிஸ்தவர்களுக்குன்னு இல்லை, கிறிஸ்துவ அறிஞ்சவங்க அறியாதவங்க யாரை வேணால் கேளுங்க, இல்லை எந்த மதமோ எந்த மார்க்கமோ போய் பாருங்கள், எல்லாரும் ஆவிலையும் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த தாட்டு எல்லாரும் மனுஷனுக்குள்ளேயும் உண்டு. அது எப்படின்னா, அவங்களுடைய ஆவி நம்ம தேவன் கொடுத்த தீபமாக இருக்குது. ஓகே, இன்னும் சொன்னால் ஒவ்வொரு மதத்துலேயும் அவங்க தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க மதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு, இல்லை மார்க்கமோ ஓகே சொல்லுதுன்னு அவங்க அதை பின்தொடர்ந்தாங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார். ஓகே, கன்னிமரியான இடத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். ஓகே, நம்ம தேவனை எல்லா இடத்துலையும் அவர் வச்சுருப்பார். அவங்க தேடும்போது நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துவார். இனி ஒரு வகையில் பார்த்தா மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நம்ம ஆவி என்ன பண்ணும்? இன்சிஸ்ட் பண்ணும் கெட்டதை செய்யாதன்னு. அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து அந்த ஜீனாலஜி படி வரும்போது தவறான விஷயத்தை துணிகரமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவியில் அப்படின்னு ஆவி உணர்த்தும். அதை அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல மனசாட்சிக்கு விரோதமாக எப்படி தப்பு செய்கிறதா அப்படி ஃபீல் பண்ணதான் சொல்லுவாங்க. அவங்க வார்த்தை மனசாட்சி அப்படின்ட்டு வரும். ஓகே, அது ஆக்சுவலாக ஆவி உணர்த்தினது. ஓகே, ஏன்னா அது தேவனிடத்தில் தேவன் கூட வச்சுருக்கார். ஓகே, இந்த சரீரம் இது மரணத்துக்குரியது இல்லையா? இந்த மாம்சம் இது உலகத்தில் எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படி தான். ஓகே, இதுதான் நமக்கு வச்சுருக்கிற ஒரு எக்ஸாமினேஷனு. நம்மளை எக்ஸாமின் பண்ணுறதே இப்படி தான். ஓகேவா? இப்போது ஆத்மா தான் விலையேற பெற்றது. திரும்பவும் சொல்கிறேன், ஆத்மா தான் பொக்கிஷம். ஓகே, அப்போ இந்த ஆத்மாவுடைய தன்மை என்னென்னா, இங்கே ஆவி இருக்குது, இங்கே மாம்சம் இருக்குது. ஓகே, இந்த ஆவி இல்லை மாம்சம் எது மேலோங்கி இருக்கோ அது கூட இந்த ஆத்மா போய் ஒட்டிக்கும். ஓகே, அதாவது இப்போது அதிகமாக நம்ம மாம்சத்தில் யோசித்தோன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணும்? மாம்சம் சொல்கிறதன்படி கேட்கும். ஓகேவா? ஆவி பேசாமல் இருக்கும். ஓகே, இப்போது இங்கே ஆவி என்ன பண்ணுது? ஆவி நல்லது தானே சொல்லும். அப்போ அதிகமாக ஆவிஸ் மேலோங்கி இருக்கும்போது மாம்ச கிரியைகள் கம்மியாக, மாம்ச சிந்தனை இதுவாக இந்த தேவனுக்கு விட்டு கொடுக்க இந்த ஆத்மா என்ன பண்ணும்? தேவனோட போய் சேர்ந்துடும். நம்ம ஆவியோடு போய் சேர்ந்து நல்ல விஷயங்கள் செய்யும். ஓகே, அதான் வசனத்தின்படி நடக்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அதுக்கு தான் இப்போ ஆவி உங்களில் மேற்கொள்கிறதுக்கு தான் அதிகமாக தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. பைபிள் வாசிங்க, துதிங்க, ஜெபிங்க. இப்படியே அதிகமாக தேவனுடைய விஷயத்தில் உங்களை
இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஓகே, அப்போ ஆவி மேற்கொள்ளும், உங்கள் ஆத்மா ஆவியோடு ஒட்டிக்கொள்ளும். அப்போ தேவனுடைய ரகசியங்கள் புரியும், அவர் நமக்கு நியமித்தவைகள் தெரிய வரும், அதை நம்ம கிரியையில் செய்ய ஆரம்பிப்போம். ஓகே, வீட்டு காரியம், குடும்ப காரியம், இந்த மாதிரி நமக்கு பிடிச்சது நமக்கு அந்த மாதிரி போயிட்டோன்னா வந்து என்ன ஆகும், ஆவி அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, நம்ம தவறி விழுந்துற போகிற நிலமையில் எச்சரிப்பார். ஓகே, போகும்போதே வலியுறுத்துவார். அதான் மாம்சம் மேலோங்கி இருக்கும்போது இது வந்து நம்ம உணர்வே அடையாது. ஓகே, அப்போது இதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம். சரியா? அப்போ ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்குது, சரீரம் மண்ணோட ஒட்டிக்கொள்வது, இந்த ஆத்மா தான் வெளியேற பெற்ற பொக்கிஷம். ஓகே, நீங்கள் இது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆத்மா மாம்சத்தோடு சேர்ந்து வந்து கிரியை நடப்பிக்கும். ஓகே, இப்போ நீங்கிறதே ஆத்மா தான். இப்போ நீங்கள் யாருன்னா உங்களை வேல்யூ பண்ணுறதே அந்த ஆத்மா தான். ஓகேவா, நீங்கள் எப்பேற்பட்டவங்க, எப்படி இருக்கீங்க, இந்த மாம்சத்தோடு இணைஞ்சு உலகத்தானா இருக்கீங்களா, இல்லை தேவனோட ஆவியோடு இணைஞ்சு தேவனை கூட இருக்கீங்களா? ஓகேவா, அப்போது அதுதான் இந்த பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறது, ஆவியானவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறது. அதுதான் நீங்கள் இங்கே சேர 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 நீங்கள் உலகத்தார அல்லாதவங்களாக மாறி நீங்கள் தேவனுக்குரியவங்களாக மாறி தேவனுக்குரியவைகளை செய்வீங்க. ஓகே, அப்போ இந்த மாம்சம் சாகும். ஓகே, மாம்ச கிரியைகள் எழும்பாது. ஆவி, ஆத்மா, சரீரம், இது இவ்வளோ தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே ஷேர் பண்ணேன். ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.